வாசிப்போம். சங்கீதம் 93வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய தேவன் யாவா யாசா மெசியா ராஜரிகம் பண்ணுகிறார். அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். யாசுவா பராக்கிரமத்தை அணிந்திருக்கிறார். அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். அதனால் பூச்சுக்கர் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. இந்த பூமி உலகம் இது இருக்கிற எல்லாமே இருக்குது என்று சொன்னால் அது அவர் ஏற்படுத்தி வைத்தபடினால இருக்குது, இல்லைன்னா கிடையாது. அனுதினமும் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் என்ன ஏற்படுது? ஏதோ ஒரு பக்கம் நிலநடுக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. மெசியா சொன்னார், பல இடங்களில் பூமி எரிச்சிகள் யுத்தங்கள் உண்டாகும் சொல்லி. இது ரெண்டுமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது. அப்படி இருந்தாலும் என்னது, இந்த பூச்சக்கரம் பூமியானது அசையாதபடி நிலை பெற்றிருக்குது. இதை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் எதாவது உண்டானது என்று சொன்னால் அவருடைய கிருபை. ஒருபுறம் அழிவு, யுத்தம், நாசமோசம், பூமி எரிச்சி, அடுத்தடுத்து நிலநடுக்கம் வெனிசுலாவில் கடந்த நாட்களில் ஏற்பட்டது. அதில் 1000க்கும் அதிகமான பேர் பலியாயிட்டாங்க. நிறைய பேர் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க. இதை நம்ம அடிக்கடி நம்ம நியூஸில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னொரு புறம் தேவன் அவருடைய கிருபை, அவருடைய மகத்துவங்கள் இவைகளையும் நம்ம இதில் நம்மளை தேவன் நடத்திக்கிட்டு இருக்கார். இதற்கு இடையில இருக்கிற நாம் தேவனை எப்படி மையப்படுத்த வேண்டும்? இவருக்கு நாம் என்ன செலுத்தணும்? இவர் யார்? இதை பற்றின நமக்கு ஒரு போதுமான ஒரு தெளிவு நமக்கு அவசியம் தேவையாக இருக்குது. இன்றைக்கி அநேகருக்கு தெளிவு கிடையாது. தேவனை பற்றி முழுமையான தெளிவு கிடையாது, அறிவு கிடையாது. ஏதோ நாங்கள் எங்கள் தெய்வத்தை ஆராதிக்கிறோம், அங்கே என் கோயிலுக்கு போகிறோம், அங்கே போகிறோம்னு சொல்லி பலர் பல நேரங்களிலே தன்னைத்தானே அழித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் உன்னதமான தேவன் யாசுவா மெசியா. அவர் நம்மளை சிலுவையில் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த அறிவு அநேகர்கிட்ட கிடையாது. எல்லா தெய்வமும் தெய்வம், எல்லா சாமியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க பெற்றுக்கொண்டது அவ்வளவுதான், அவங்க கட்டுறது அவ்வளவுதான். எல்லா தெய்வமும் தெய்வம், எல்லாம் ஒன்று தான், எனக்கு எல்லாமே எனக்கு சம்மதம் தான், என் மதமும் சம்மந்தம் இல்லை அப்படி சார் சொல்லிக்கிட்டு இருக்கார். சொல்லிட்டு போட்டோம், அது அவங்க கற்றுக்கொண்டது அவ்வளோதான். அதனால் இங்கே வேதம் சொல்லுது, யாசா மெசியா ராஜரிகம் பண்ணுகிறார். அவர் தான் ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உலகத்தை அவர் ஆளுகை செய்யலை, ராஜரிகம் பண்ணுகிறாரு, அவர் ஆளுகை செய்கிறாரு, அவர் மகத்துவத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார். யார் ஆளுங்க? உலகத்தை அவர் ஆண்டு கொள்ளவில்லை. வேதம் சொல்லுது, மெசியா சொன்னார், ஏதோ உலகத்தின் அதிபர் அவனுக்கு இடத்துல ஒன்று இல்லைன்ட்டார். குற்றமே செய்யலை. ஆகையால் அவர் என்ன பண்ணாங்க? இந்த உலகத்துக்குரிய மனுஷன் அவரை காட்டி கொடுத்தான். நம்ம உலகத்துக்குரியவர்களா தேவனுக்குரியவர்களா என்றதான ஒரு கேள்வி நம்மிலே எழும்ப வேண்டும். அதை எழுப்பி நம்ம முடிவு பண்ணணும். நம்ம உலகத்துக்குரியவங்களா அல்லது தேவனுக்குரியவர்களா? நம்ம ஜீவியம் எப்படி இருக்குது? ஏதோ உலகத்தின் மதிப்பு இடத்துல வருகிறான், இடத்துல ஒன்றில்ட்டார். இப்போ காட்டி கொடுக்குறதான மனுஷன் யூதாசுக்குள்ளே யார் பூந்தான்? சாத்தான், உலகத்தின் அதிபதி பூந்துட்டான். அப்போ அதுக்கு எந்த ஒரு முகாந்தரமும் இல்லை. ஆனால் என்ன பண்ணியாச்சு? காட்டி கொடுத்தாச்சு. அப்போ தேவன் உலகத்தை உண்டாக்கி
எல்லாவற்றையும் பூச்சிகள் அசையாபடி அவர் காத்து அவர் பராக்கிரமத்தை அணிந்து இந்த பூமியில் எந்த பயனும் கிடையாது. இந்த உலகத்தின் அதிபர் என்ன செய்யறான்? பூமியை அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறான். நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் அதெல்லாம் வசனம் சொல்லுது, தேவனால் என்று அதிகாரம் கிடையாது, அவர் தான் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. அப்போ அந்த அதிகாரத்தில் அத்தனை பேர் செத்துட்டு இருக்கிறாங்க, அதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? என்ன கிடையாது. அதை பற்றின ஒரு வேதத்தை பற்றின ஒரு அறிவு, ஒரு புரிதல் கிடையாது. அந்த நாட்களிலேயே மெசியா சொல்லிட்டாரு. உலகத்தின் யாரை சொன்னார்? யாரை சொன்னார்? யூதாசுக்குள்ள உள்ள சாத்தானை பார்த்து சொன்னார். இன்றைக்கு அதே சாத்தான், அதே பிசாசானவன் இந்த உலகத்தை என்ன செய்கிறான்? தன்னுடைய விருப்பப்படி இந்த உலகத்தினுடைய மக்களையும் அவங்க எலும்புலேருந்து சாப்பிட்றதுலேருந்து தூங்குகிற வரையிலையும் பிசாசானுடைய இச்சையின்படி என்ன செய்கிறாங்க? இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றின ஒரு புரியல் கிடையாது. இதான் காரணம், அதான் காரணம். அவங்க என்ன செய்கிறாங்க? இச்சைகளுக்கு பிசாசு இடம் கொடுக்குறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அதனால் பூச்சகன் அசையாபடி நிலை பெற்றிருக்குது. யார் அவருக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்கள அசைக்க முடியாது. அவர் இல்லாமல் இருக்கிறவங்கள என்ன பண்ணுவான்? பிசாசுவானவன் அசைப்பான். வேதம் சொல்லுது, நம்ம தமிழ் பைபிளில் வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஈபரில் பார்த்தா ஒருவன் யாசுவாவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, யாசுவாவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போ உள்ளே இருந்து தானே புது சிருஷ்டி. அவருக்குள்ள அவருடைய பாதுகாப்பில் இருக்கணும். என்ன கிடையாது, புது சிருஷ்டி இல்லை, பழைய சிருஷ்டி. இப்போ நம்ம அனுதினமும் தேவனுடைய புதிய கிருபையினால் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்போ தான் நம்ம புது சிருஷ்டியாக இருக்க முடியும். இந்த பூமியில் அசைக்கப்படாமல் வாக்கு செய்ய முடியும். நினச்சா ஜெபம் பண்ணுறது, நினச்சா ஆராதனைக்கு போகிறது, இல்லைன்னா வர்றது கிடையாது. அடிக்கடி ஜெபம் பண்ணுவீங்க, பொறுப்பாக ஒருத்தர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. என்றைக்கெல்லாம் அவர் ஏதோ கொடுப்போம்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி வரமாட்டாரோ. அப்போ எப்படி இருக்குது? அப்போ அதுக்கு என்ன கிடையாது, இன்னும் இதை கிடையாது, சரியான ஆளை தேவன் நியமிக்கலை. அதனால தான் டிவி வச்சது. பேசாமல் அவரோட செய்தி போட்டப்போ எதுக்கு அது? இப்போ நம்ம நன்றாக கவனிக்கணும். இப்போ சிலர்லாம் வரலன்னா சொல்லிடுவாங்க, நீங்கள் வர முடியல, ஒரு பதிலுமே கிடையாது. இப்போ நம்ம யோசிக்கணும். சில நேரத்தில் நம்ம சிலர் கணத்தை கொடுத்தோம்னா அது நம்மளை என்ன பண்ணோம்? கேறி விட்டுரும். அதனால் நம்ம ரொம்ப யோசித்து நம்ம பார்க்கணும். ஏன்னா அதனால் பூச்சகன் அசையாபடி நிலை பெற்றிருக்குது. ஒரு நிலைத்திருது ரொம்ப முக்கியம். சபையில் பொறுப்பட என்ன செய்யணும்? அதில் நிலைச்சிருக்கணும். அதில் என்ன செய்யணும்? ரொம்ப நிலைச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா என்ன கிடையாது, பொறுப்பு கொடுக்கல, வேஸ்ட்டு. அப்போ ஆதி நாட்களில், நாங்கள் உழித்த நாட்கள்லாம் ஒரு பொறுப்பு ஒருத்தட்ட கொடுத்துட்டா அடுத்த பொறுப்பு கொடுக்குற வரை அதில் என்ன இருக்கணும்? அதில் நினச்சிருக்கணும், அவ்வளோதான். அதில் அடுத்த பொறுப்பு என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியாது, அது வரையிலும் கொடுக்குற செய்யணும். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பொறுப்பு, என்ன பொறுப்பு கொடுத்தாங்கன்னா, இந்த வர்றவங்களுக்கு என்ன செய்யணும்? தண்ணி மூண்டு ஊற்றணும். ஞாயிற்றுக்கிழமை வர்றவங்களுக்கு தண்ணி மூண்டு ஊற்றணும், குடிக்கிறதுக்கு 2-3 பாரல். அதுக்கிட்ட 2 குடம் 3 குடம் பிடிக்கும் சில்வரில். ஒரு 2-3 வச்சு என்ன செய்யணும்? அது குறைய ஊற்றணும். பக்கத்தில் உட்காந்துக்கணும். ஆரம் நடந்துகிட்டு இருக்கும். தண்ணி குறைஞ்சினா என்ன செய்யணும்? அந்த கேணிலையா, அது கேணி 50 அடிக்கு ஆழத்தில் இருக்கும், பயங்கரமான ஆழம். அதில் மூண்டு என்ன செய்யணும்? குறைய ஊற்றிக்கிட்டு இருக்கணும். இன்னொருத்தருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க, என்ன செய்யணும்? நீ பாய் போடணும், பாயை சுருட்டி வைக்கணும். அப்போ இந்த பொறுப்புகள்னா அது ஏன் அப்படின்னா அதில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அப்போ என்ன செய்ய முடியும்?
அனுதியான உலகப் பொருளை பற்றி உண்மை உள்ளவராய் இராவிட்டால் யார் உங்களை என்ன செய்வார்? மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். இப்போ அனுதியான உலகப்பிரமான காரியத்தில் அனைவர் இடம் கிடையாது, உண்மை கிடையாது. ஆகையினால் என்ன செய்ய முடியாது? உங்களுக்கு மெய்யான பொருள் அதை சுதந்திரத்து கொள்ள முடியாது. அப்போ தண்ணி ஊற்றி வைக்கிறது, அப்புறம் அடுத்து என்னது, காரு கழுவுறது, வண்டி துடைக்கிறது, அப்புறம் ஃபோன் எடுக்கிறது, கேட்டு, இப்படி பல காரியங்கள் அது அதில் சரியானப்போ அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க. அப்படியே அதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணுவாங்க? பைபிளி சொல்லுவாங்க, அப்புறம் பிரசம்னு சொல்லுவாங்க. இதுதான் சபையினுடைய நிறைய சபைகளில் உள்ள பொதுவான ஒழுங்குகள். உடனே என்ன செய்ய கொடுத்துட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க? கொடுத்து கொண்டே வருவார்கள். அதில் அந்த நாட்களில் ஊழியர்னு சொன்னால் கஷ்டம். தண்ணி தூக்கணும், சமைக்கணும், பாத்திரங்கள் வேணும், பாஸ் துணிமிலேருந்து வச்சு போடணும், இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்தவர் என்ன பண்ணாராம், ஒருத்தர் செருப்பை பாலிஷ் போட சொன்னாராம். என்ன பண்ணியிருக்காரு? செருப்பை பாலிஷ் போட சொல்லி எல்லாம் சொல்கிறாரு. அப்போ நான் ஒன்றும் சொல்லலை, ரைட்டு. அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய காரியங்கள் என்ன? உங்கள் சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது, நீர் அனாதியாக இருக்கிறீர். அல்லேலூயா. எல்லாம் இருந்தாலும் தேவன் அனாதியாக இருக்கிறார். என்ன கிடையாது, நிறைய உண்டாக்கி வச்சிருக்காரு. அவர் பாத்திரமானவங்க யார் இல்லைன்னு சொல்றதா இல்லை? எப்படி எடுத்துக்கிறது? அப்ப எல்லாவற்றையும் அவர் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. என்ன செய்யல? எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கல. அவர் அமைதியா இருக்கிறது, அனாதியா இருக்கிறார். 3ஆம் வசனம் சொல்லுது, நதி சிறுவஜனம் புறப்பட்டு வர்றாங்க. யோர்தான் நதி குறுக்க நிற்கிது. ஆசாரியர் போய் என்ன செய்கிறாங்க? கால் வைக்கிறாங்க, அது வெளிவிட்டது. நதிகள் என்னது? இரைச்சலிட்டு எழுப்பினர், அழுதிரண்டு எழுப்பினர். இப்படி போராட்டங்கள், சோதனைகள் நமக்கு எதிராக வர்றதை நிறுத்தக்கூடிய அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். என்ன செய்யணும்? அந்த சோதனையில் நின்று சோம் பண்ணணும். இவங்க போய் என்ன பண்ணாங்க? தண்ணீரை போய் காலை வச்சாங்க, பட்டை மாற்றுறது தண்ணீர் நின்றுச்சு. அப்போ சோதனை நேரத்தில் வேதவசனம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயானால் உன் பேலன் புரிகினது. ஆபத்தில் என்ன செய்யணும்? கருத்தா சோம்பணும், சோர்ந்து போயிடக்கூடாது. இம்மட்டும் நடத்தின அவருடைய கிருபை இனியும் நடத்தும். என்னது? எவ்வளோ நாளைக்கு நடத்துவார் அவர்? நம்ம நிறைய நேரங்களில் அது குறித்து அநேகருக்கு போதுமான அதை பற்றின ஒரு புரிதல் அநேகரோட வாழ்க்கையில் கிடையாது. நம்ம அதை உள்ளபடி அறிந்து கொள்ளணும். நம்முடைய தேவன் நமக்கு நல்ல தேவனாய் இருக்கிறார், நல்ல தகப்பனாய் இருக்கிறார், நல்ல ஒரு இரட்சகராய் இருக்கிறார். இப்படி இருக்கிறப்ப நம்முடைய தேவன் நமக்கு அநேக நன்மையான காரியங்களை செய்வதில் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு நாளைக்கு நன்மை செய்வார்? வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 48வது சங்கீதம் 14ஆம் வசனம் வாசிப்போம். 48-14. வேற என்ன வேணும் நமக்கு? சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய தேவன் 5 வருஷம் நடத்துவேன், 10 வருஷம் நடத்துவேன், 20 வருஷம் நடத்துவேன், 30 வருஷம் நடத்துவேங்கிற கணக்கு கிடையாது. நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மளை அவருடைய கிருபையினால் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 48வது சங்கீதம். இது யாருக்குன்னா 13ஆம் வசனம் வாசிப்போம். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். அரண்மனையை பார்க்கணும். இந்த அரண்மனை எங்க இருக்குது?
இந்த அரண்மனையை உற்று பார்க்கணும். அரண்மனை எங்கே இருக்குது? வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 93ஆம் சங்கீதம் முதல் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ராஜரிகம் பண்ணுகிறார். அந்த அரண்மனையில் அவர் முகத்தை அணிந்து கொண்டு இருக்கிறார். அவர் பராக்கிரமசாலி, பராக்கிரமம் அணிந்து கொண்டு இருக்கிறார். பராக்கிரமம் தான் கச்சை. என்னது? பராக்கிரமம் தான் கச்சை. ஆகையால் பூச்சக்காரன் நம்ம வாழ்க்கையில் அசைவு கிடையாது, நிலை பெற்று இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். அவருடைய அரசாட்சி, அவருடைய ராஜரிகம், அவருடைய அரண்மனை இப்படி இருக்குது. நம்ம அரண்மனையில் உள்ளே இருக்கிறவங்க, நம்ம யார்? வெளியே உள்ளவங்க கிடையாது. இதை நம்ம கவனிக்கணும். நம்ம இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறம்பானவர் அல்ல, உள்ளவங்க. இதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம யார்? இஸ்ரவேல் காணியாட்சிக்கு உள்ளே உள்ளவர்கள், வெளியே உள்ளவங்க கிடையாது. இப்போ சங்கீதம் 93ஆவது சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போ நம்ம ஏற்படுகிற சோதனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் பார்க்கணும். நம்முடைய தேவன் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இப்போ சோதனை, துன்பம், உபத்திரம் எல்லாவற்றையும் பார்க்கலும் நம்முடைய உன்னதத்தில் யார்? வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை நம்ம இடத்துல இருக்கணும். என்ன இருக்கணும்? வல்லமை. திரளான தண்ணீர்கள், பல பக்கத்தில் சோதனை வரும். மனுஷனுக்கு பலவேறு சோதனை வரும், போராட்டம் வரும். சமுத்திரத்தில் வலிமையான சமுத்திரம் மாதிரி அலைகளை பார்க்கணும், எல்லாவற்றையும் பார்க்கணும். என் யாஸ்வா உன்னதத்தில் யாரா இருக்காரு? வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன், சாதாரண தேவன் கிடையாது. அவர் யாரு? வல்லமையுள்ள தேவன், உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். அவரை நம்பியிருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீணா போகாது. அவர் யாரு? உன்னதத்திலே வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். நாம் அவரை நம்பியிருக்கிற நம்பிக்கை ரொம்ப மேலானது. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், லூக்கா 24:19 வாசிப்போம். செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பூச்சக்கரம் அசையாதபடி வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இவர் தான் தீர்க்கதரிசி. நம்பியிருந்தோம் சொல்கிறாங்க. சம்பவித்து நம்முடைய பிரதான ஆசிரியர் அதிகாரம் அவரை மாய்க்கணும் சிறுவை அறைந்தார்னு சொல்கிறாங்க. அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து 3 நாள் ஆகிறது. எப்படி நம்பியிருந்தோமே, போயிட்டோமேன்னு சொல்லி அங்கே கழக்கத்தில் சீசரெலாம் என்ன செய்கிறாங்க? சீசரோடு கூடிய மரியாதை மற்றவங்களாம் அவர்கிட்ட உரையாடிட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்போ தான் அவர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார் சொல்லி அவங்கள திட்டி கடிந்து கொள்வார் அந்த அதிகாரத்தில். இப்போ நம்முடைய தேவன் யார்? உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். அந்த வல்லமையை பூமியில் என்ன செஞ்சார்? லேசாக கொஞ்சம் சீசர் நாட்களிலே வெளிப்படுத்தினார். கொஞ்சம் தான் காமிச்சார். அந்த கொஞ்சமே அந்த 3 வருஷத்தில் எழுதுனா உலகம் உள்ளாது. கொஞ்சம்தான். இப்போ நம்முடைய தேவன் வல்லமையுள்ள பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. நம்ம இருக்கிற சோதனை, துன்பம், போராட்டம் இது எல்லாவற்றையும் பார்க்கலாம் அவர் வல்லமை உள்ளவர். இவையெல்லாம் ஒரு இமைப்பொழுத மாற்ற முடியும். அல்லேலூயா. நம்ம இருக்கிற போராட்டம், சோதனை, துன்பம் என்ன செய்ய முடியும்? ஒரு இமைப்பொழுத எல்லாம் மாறி போயிடும். எப்படி மாறி போவோம்? ஒரு இமைப்பொழுத மாறி. எப்படி மாறிச்சு தெரியாது. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார்.
சங்கீதம் 93 சங்கீதம் 5 வசனத்தை வாசிப்போம். உமது சாட்சிகள் மிக உண்மையுள்ளவைகள். தேவனுடைய சாட்சி உண்மை. நாமும் நம்முடைய வாழ்க்கையில உண்மையுள்ள சாட்சியா இருக்கணும். ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. ஆலயத்தின் அலங்காரம் சாட்சி. அது ஆலயத்துக்குள்ள அலங்காரம்னா ரெகுலராக ஆலயத்துக்கு வந்தால் தான் சாட்சி. இல்லைன்னா அது சாட்சி கிடையாது, அது சூழ்ச்சி. பிசாசு அவங்கள கவிழ்த்துருவான். பிசாசு கவிழ்க்கிறது எப்போன்னு சொன்னால் அவங்க சபை கூடுதலை விட்டு பின்வாங்கிறப்ப பிசாசு அவங்கள கவுத்துருவான். அவ்வளோதான். பிசாசு கவுப்பதற்கு சிறந்த இடம் என்னது? சபை கூடுதலை அவங்க விட்டு பின்வாங்கிறப்ப என்ன பண்ணிடுவோம்? பிசாசு அவங்கள கவுத்துருவோம். அப்போ அவங்க சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். யாசுவாவே பசுத்தமானது நித்திய நாளாக. நித்திய நாள், நித்தியம் மறுமைக்கு போகிற வரையிலையும் உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. மெச்சியா சொன்னார், முடி பரிந்து நிலையிருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இப்போ கடைசி வரையிலையும் தேவனையும் நியமித்த ஆராதனையும் முக்கியப்படுத்தி ஓடுறவங்களை பிசாசு வீழ்த்த முடியாது. சத்தியத்தில் ஓடணும். எனக்கு நிறைய சமயம் சத்தியம் கிடையாது. அப்போ என்ன? அது நித்திய நாளாகவும் நம்ம வாசித்தமுள்ள மரண பரியந்தம் நம்ம நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் என்ன பண்ணுவார்? மரண பரியந்தம் நடத்துவார். மரணத்துக்கு பின்னாடி என்ன பண்ணோம்? ஆவி தன்னை தந்த தேவனத்திற்கு அது போயிடும். எங்கே போயிடும்? அது அங்கே போயிடும். கொலைசையில் வாசிக்கிறோம்ல, அங்கே போயிடும். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கொலைசர் 3 வாசிக்கிறோம். அப்போ நித்திய நாளாக என்ன செய்கிறாரு? நித்திய நாளாக உங்கள் ஆலயத்தில் அலங்காரமாக தேவன் வச்சிருக்கிறாரு. ஆகையினால எல்லா போராட்டம், எல்லா பிரச்சனை, எல்லா தோல்வி, எல்லா நிந்தனைகளுக்கும் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை பெரிதானது. அவர் ராஜரீகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு. ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.